சொடலமாடன் வேஷம் போட்ட ஒருத்தருக்குள்ளே ஆஞ்சநேயர் இறங்கி அவர் சொடலமாடனுக்கும் ஆடுவார், ஆஞ்சநேயருக்கும் ஆடுவார். அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஆனால் அந்த வீடியோவில் ஃபுல்லாக அவங்க சேனலோட லோகோ வந்து சாமியை பார்க்குறீங்களோ இல்லையோ, என் சேனலோட நேமை பாருங்கன்னு சொல்லி ஃபுல்லாக அந்த சாமியோட முகத்திலேயே அவர் சேனலோட நேமை எழுதி முகத்தில் ஒட்டி வச்சுட்டாரு. அந்த டாபிக் நான் கடைசியாக வரேன். இப்போ சொடலைமாடனுக்குள்ளே ஆஞ்சநேயர் எப்படி வந்தார்? ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உறுதியான தெய்வம். அவர் வந்து ஒருத்தங்களுக்குள்ளே இறங்கிட்டாருன்னா கடைசி வரைக்கும் வேறு எந்த சாமி அவருக்குள்ளே இறங்கினாலும் அவரும் கண்டிப்பாக இறங்குவார். அவரை விட்டு போகவே மாட்டார். ஆறுமுகநேரியில் காளி வேஷம் போடுற ஒருத்தருக்கு காளியோட அருளையும் இறங்கி சாமி ஆடுவார், ஆஞ்சநேயரும் இறங்கும் ஒரே டைமில். சுடுகாட்டு காளி வேஷம் போடுற ஒருத்தருக்கும் ஆஞ்சநேயர் வழியே விட மாட்டாரு காளி இறங்குறதுக்கு. ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப உறுதியான தெய்வம். அவரை நம்பி வழிபட்டு பாருங்க. இதே மாதிரி உங்களை வந்து யாருக்கிட்டையும் விட்டே கொடுக்க மாட்டாரு. என்னோட வீடியோக்கள்ல எதுலையுமே நான் வேல்முருகன் கோஷ்டின்னு பெருசாக எழுதி ஒட்ட மாட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க வந்து சாமியோட வீடியோவை பார்க்குறீங்க, அதில் நீங்க சாமியை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனால் எல்லாருமே பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, சாமி தெரியுதோ இல்லையோ என் பேர் தெரியணும்னு வீடியோ ஃபுல்லாக அவங்க லோகோ மேலே ஒன்று, கீழே ஒன்று, சைடில் ஒன்றுன்னு எல்லா பக்கமுமே அவங்களோட சேனலோட நேமை ஒட்டி வச்சிருக்காங்க. சாமியை பார்க்க வர்றவங்களுக்கு சாமியை காட்டுங்க, உங்களோட பேரை பார்க்கறதுக்காக அவங்க உங்கள் வீடியோவை பார்க்கல. அந்த மாதிரி முழுக்க முழுக்க லோகோவை ஒட்டி விடுறவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க.